ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாம் வந்து நினைஞ்சிருக்கான் சரிண்ணே. ஸோ இன்றைக்கு வந்து என்ன மாதிரி கொஷின் வந்து பார்த்துக்கொள்ளும். கொஷின் கேட்டிருக்கானு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை வந்து போடுற வீடியோ தான். ரைட். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். சரி, 2025 வந்து ஸோ 24 நாளைக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபைனல் எக்ஸாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ரிசல்ட்ஸ் கட்டாயம் எடுக்கணும். ஸோ என்னோட ஆசீர்வாதம், உங்களோட பெற்றோரோட ஆசீர்வாதம், இன்னும் உங்களுக்கு படிப்பிக்க டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். ஸோ நீங்கள் கேள்வியில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பக்குவமாக வாசித்து நீங்கள் விடை எழுதுறதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னால், முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஒரு கேள்வி வந்து அறத்துறது தெளிவாக தமிழை வந்து சரியாக வந்து வாசிங்க. சரி, கொடுக்கப்பட்ட தமிழை வந்து பக்காவாக சரியாக வாசிங்க. வாசித்து எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சில ஒருவேளை எங்களுக்கு விளங்கினு சொன்னால் திருப்பி அதே கேள்வியை திருப்பி ஒருக்கா வாசிங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 10 மினிட்ஸ் தரப்படும். சரிண்ணே. மேலே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸ் தரப்படுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுக்காக கேள்வி விளங்காத மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் எந்த பிரயோசனமும் இல்லை. ரைட். ஓகே. அப்போ இங்கே பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஏபிசிடியால் மூளைவட்ட என்னது மூளைவட்டம் வந்து விட்டம் ஏசி மூளைவிட்டம் வந்து ஏசியில் எக்ஸ் என்ற புள்ளி சி, அதாவது ஏஎக்ஸ் அப்படி மாறடைகிற மற்றும் ஏஎக்ஸ் என்ற ஒரு அரை மடங்கு எக்ஸ் ஒய் சரிண்ணே. ஏஎக்ஸ் என்ற என்ன எங்களுக்கு அரை மடங்கு எக்ஸ் ஒய் சரிண்ணே. இவர் எங்களுக்கு 2 ஏன்னு சொன்னா இவர் எங்களுக்கு ஏ இவரும் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக ஏசி வந்து எங்களுக்கு என்ன 4 ஏயா இருக்க போகுது சரிண்ணே. ஸோ 4 வந்து ஒரு துண்டன மாதிரி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். ரைட்டா? ரைட். என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். வரைபடத்தை விடைத்தாள் பிரதேசி தரப்பட்ட தரவுகளை குறிக்கிட்டால் சில இணைகரம் ஏபிசிடின்னு சொல்லப்பட்டதாக அந்த தரவுகளை நாங்கள் குறிப்போம். சில இணைகரம் என்ற தளங்களுக்கு என்ன எதிர் பக்கங்கள் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கணும், சமாந்தரமாக இருக்கணும். சில அதை நாங்கள் குறிப்போம். அதே மாதிரி எதிர் பக்கம் எங்களுக்கு என்ன சமனாக இருக்க வேண்டும், அதை நாங்கள் குறிப்போம். சரியா? அண்ட் அதோட வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு, அதாவது இதுல வந்து இவரும் சமன்னு சொல்லிக்கலாம். சரிண்ணே. ரைட். அப்போ இதுல ஒரு 3 கோடு போட்டோன்னு சொன்னா இங்கேயும் என்ன எங்களுக்கு 3 கோடு போட போகிறோம். ஓகே. ரைட். இவ்வளோத்தையும் நாங்கள் இதில் குறிச்சிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏஎக்ஸ் சமன் அரை மடங்கு எக்ஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா. அரை மடங்கு என்ன இருக்க போகிறேன் எக்ஸ் ஒய். சரி, எனக்கு குறிக்க சொல்லியிருக்காங்கன்றதால நாங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். சரியா? ரைட். பாவம். பிஎக்ஸ் மற்றும் டிஒயினை இணைத்து பிஎக்ஸ் சமன் டிஒய் என காட்டுட்டான். சரியா? என்ன சரியா எங்களுக்கு இவரை முனை கேட்டான். சரி, அப்போ நான் இதை அழிச்சு கொள்ளுண்டே குறுக்கால நினைக்கணும்ன்றதால சரிண்ணே. இவரை என்ன கேட்டான், பிஎக்ஸ் என்றவரையும் டிஒய் என்றவரை முனை கேட்டான். முனைச்சு போட்டு பிஎக்ஸின் டிஒயும் சமன்ட்டு காட்டுட்டான். ரைட். பிஎக்ஸின் டிஒயும் சமன்ட்டு காட்டணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இந்த இந்த கேள்வி சரி உங்களுக்கு சொல்றான், இந்த நாட்பக்கள் சம்பந்தமான கேள்வி வரைக்கல முக்கோணின் ஒருங்கிசைவு கட்டாயம் வரும்னு சொல்றான் அவனுக்கு. ரைட். அப்ப எந்த முக்கோணின்னு சொன்ன முக்கோணி சரிண்ணே ஏஎக்ஸ்பி முக்கோணி டிஒய்சிஎல் ரெண்டுலையும் நாங்கள் ஒருங்கி செய்ய சொல்ல போறோம். நேரடியாக எங்களுக்கு தெரியும் இவரும் அவரும் சமன் தரவு, இவரும் சமன் இணைகரம் என்றால் தரவு. சரியா? அதே மாதிரி இந்த கோணம் சமன். சரிண்ணே. பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன பக்கம் அடைகோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் என்றவருக்கு அவன் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு இங்க ஒருங்கி செய்ய போகுது. ரைட்டா? அப்ப நாங்க அதை சொல்லிவிட்டோம்னு சொன்னா சரி, என்ன வரப்போகுது, ஏ எக்ஸ் சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போகணும்னு சொன்னா ஒய் சி. சரிண்ணே. தரவு என்னது தரவு சொல்லணும், என்னத்துக்காகன்னு சொல்லி சொல்லணும் தரவு. ரைட். அதே மாதிரி என்னது டிசிஒய் என்ற கோணம். சரி, இங்கே பக்கம் சொல்லணும்னா நான் 14 முதல்ல இந்த இந்த முக்கோணி சொல்லுவோம். என்னது எக்ஸ் ஏ பி என்ற கோணம். சரிண்ணே. எக்ஸ் ஏ பி என்ற கோணம் சமன் என்னன்னு சொன்னா டிசிஒய். சரிண்ணே. டிசிஒய் என்ற கோணம் என்ன காரணம் எங்களுக்கு ஒன்று விட்ட கோணம் வடிவ எழுதணுமா, ஓனா கோணம் இப்படி போட்டுட்டு வரையில ஒன்று விட்ட கோணம். சரிண்ணே. டிசிஒய். அதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறோம், ஏபி சமன். சரிண்ணே. ஏபி சமன் என்ன இருக்க போறோம் எங்களுக்கு டிசி. ஏபி சமன் டிசி என்னது இணைகரம். சரிண்ணே. இணைகரம் ஏபிசிடி. இணைகரம் ஏபிசிடி என்றதால் ஆகவே முக்கோணி ஏஎக்ஸ்பி சர்வசமன் முக்கோணி என்னது டிஒய்
இல்லை டிசிஒய் இல்லை டிஒய்சி 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 என்னது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்காம ஒருங்கி செய்வோம். ஆகவே என்னங்களுக்கு ஒருங்கி செய்யும்படி சரிதானே ஒருங்கி செய்யும்படி ஒத்தொருப்புக்கள் சமன் என்றதை எழுதி போட்டு யார் அந்த ஒத்தொருப்புன்னு சொன்னா பி எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன டிஒய் என்றது கொடுத்துருவீங்க. பிஎக்ஸ் சமன் டிஒய் என்றது கொடுத்துருவீங்க. ரைட், ஓகே, கொடுத்துட்டோம். அடுத்தது பிஎக்ஸ் டிஒய் ஒரு இணைகரமாகும் காட்டுட்டான் சரிதானே யார இவரை ஒரு இணைகரம்னு காட்டான் சரிதானே. இந்த இடத்துல நாங்க ஒன்று இணைகரம் ஆகும்னு நாங்க காட்டணும்னு சொன்னா உடனே எங்களுக்கு எது உடனே ஞாபகம் வரணும்னு சொன்னா ஒரு நாட்பக்கள் எப்ப இணைகரம் ஆகும்னு சொன்னா அதாவது எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் வந்து முதலாவது வந்து எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் வந்து சமாந்தரமாக இருந்தா நாங்க சொல்லுவோம். இல்லாட்டி அடுத்தது இது நெடுகளும் வார ஒரு கேள்வி. நெடுகளும் வாரது வந்து ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக ஒரு சோடி எதிர்ப்பக்கம் வந்து சமனாகவும் இருக்கணும் சமாந்தரமாகவும் இருந்தா அந்த நாட்பக்கள் எங்களுக்கு ஒரு இணைகரமாக இருக்கு சரிதானே. அப்ப இது வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இவர் வந்து கணக்கத்திறன் திரும்ப திரும்ப வர நாங்க இதை வச்சுதான் இந்த இதற்கான சோழியை நாங்க முடிக்கிறோம் நாங்க சரியா. ரைட், அப்ப எப்படி நாங்க சோழியை முடிக்கலாம்னு சொன்னா அதே மாதிரி எங்களுக்கு என்னொன்று இணைகரமாக மூளை விட்டங்கள் வந்து ஒன்று ஒன்று இரு சமக்கு உடைக்க மூலைவிட்டம் ஒன்று ஒன்று இரு சம கூறுற நாட்பக்கள் ஒரு இணைகரம் ஆகும். இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்க. ஸோ இணைகரம் மட்டும் காட்ட சொல்லி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும் சரிதானே. அப்ப இங்க நாங்க பார்த்துக் கொள்வோம் என்னத்தை சொல்ல போறோம்னு சொன்னா இந்த இடத்துல சரியா. ரைட், இந்த இடத்துல சொல்ல போற விஷயம் வந்து யார முழு வழப்பம் இந்த முழு ரைட். இவரும் இவரும் நான் என்ன சொல்லிட்டேன் சமன் சொல்லிட்டேன். இவ சமாந்தரம் சொன்னா காணும் சமாந்தரம் சொல்லலாம் சரிதானே. இவர் எக்ஸ்ன்னு சொன்னா ரைட்டானே இவரும் எக்ஸ் எங்களுக்கு என்னது ஒருங்கி செய்யப்படி உத்தரவுகள் சமன். சரி எக்ஸ்ன்னு வைக்க வேணாம் நான் என்ன சும்மா 60 இவர் 60ன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு 60 சரி விரிகோணமா இருக்கு 160 வச்சுக்கொள்ள 160. ரெண்டா இவர் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 20 ஒரு நேர்கோடு. இவர் எங்களுக்கு என்னவா இருக்கும் ஒரு நேர்கோடு 20. பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு என்ன சமனாக இருக்கு. சமனாக இருந்தா இந்த ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கும்னு சொன்னா அங்க என்னவா இருக்கணும் எங்களுக்கு அந்த ஒன்று விட்ட கோணத்தை உருவாக்கப்படுற ரெண்டு கோடும் வந்து எங்களுக்கு என்ன சமாந்திரமாக இருக்கணும் சரிதானே. எப்போ ஒரு ஒன்று விட்ட கோணங்கள் வந்து சட்வடிவத்தில் இருந்தா ஒன்று விட்ட கோணம் எங்களுக்கு அதுல பிரச்சனையே இல்லை. எஃப் வடிவத்துல இருந்தா ஒத்த கோணம் பிரச்சனையே இல்லை. பானாவடியில இருந்தா நேய கோணம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒன்று விட்ட கோணம் எப்ப சமன் வரும்னு சொன்னா ஒன்று விட்ட கோணம் எப்பயும் உருவாகும் சட்வடிவம் இருந்தா எப்பயும் உருவாகும். ஆனா எப்ப சமன் ஆகும்னு சொன்னா அந்த பக்கம் வந்து சமாந்திரமா இருக்கேக்கல. ஒத்த கோணம் எப்படியில எப்பயும் பெறும். ஆனா எப்ப சமன் ஆகும்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் சரிதானே இவரும் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சட்படியம் இவரும் ஒன்று விட்ட கோணம் தான் சொல்லுவோம். ஆனா சமன் கிடையாது சரிதானே. அதே மாதிரி இவரும் சரிதானே இவரும் எப்படி வந்தான் என்ன எங்களுக்கு ஒத்த கோணம் தான் சொல்லுவோம். ஆனா சமன் கிடையாது. இவரும் எங்களுக்கு என்ன பானா வடிவம் சரி நேய கோணம் தான். ஆனா என்ன எங்களுக்கு கூட்டுத்தொகை 180 கிடையாது. எப்ப இது சமனா இருக்குன்னு சொன்னா அந்த எதிரெதிர் இருக்கிற பக்கம் அந்த இதுகள் எங்களுக்கு என்ன அதாவது சமாந்தரமா இருக்கு இதனால என்ன இருக்கணும் எங்களுக்கு சமாந்தரமா இருக்கேக்கல சரி என்ன இருக்கும் எங்களுக்கு சமாந்தரமாக இருக்கேதான் எங்களுக்கு என்ன சமனாக மாறும் சரி அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க எக்ஸாம்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் சரி. ஒன்று விட்ட கோணம் எப்பயுமே எங்களுக்கு உருவாகும் ரைட். அப்ப நான் சொல்ல போறேன் இந்த இடத்துல வந்து சரிதானே அந்த முக்கோண ஒருங்கி செய்ய சொல்லப்பட்டதை அழிச்சு கொள்றேன்டா. ரைட், என்னன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாட்பக்கள் சொல்ல நாங்க நாட்பக்கள் dy bxல் dy bxல் சொல்ல போறேன் என்னது dy சமன் என்னது bx dy சமன் bx என்னது எங்களுக்கு அதாவது நிறுவப்பட்டது எங்க நிறுவி இருக்காம் அந்த இடத்துல ரெண்டாவதுல நிறுவி இருக்காம் ரைட். அப்ப சொல்ல போறீங்க இந்த இடத்துல இந்த கோணம் சம்பந்தமாக கதைக்கு அப்புறம் 20 பாக 160 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க முடியாது சரிதானே. சொல்ல போறோம் யார் எங்களுக்கு டிஒய்சி என்ற கோணம் டிஒய்சி என்ற கோணம் டிஒய்சி என்ற கோணம்
சமணங்களுக்கு என்னவா இருக்க போகணும்னு சொன்னா ஏஎக்ஸ்பி என்ற கோணம் சரிதானே ஏஎக்ஸ்பி என்ற கோணம் ரைட் அப்ப 180ல இருந்து டிஒய்சி என்றதை கழிச்சேன்னு சொன்னா ரைட் என்ன எங்களுக்கு அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்றேன் 180ல இருந்து நான் என்ன செய்றேன் டிஒய்சி இதனால இந்த என்ன செய்றேன் கழிக்க போறேன் ஏஎக்ஸ்பி கழிக்க போறேன் ரைட் இவரங்களுக்கு என்ன ஒரு நேர்கோணம் தானே அப்ப 180ல இருந்து இவரை கழிக்க போறோம் இதுக்கு மேல நீங்க 180 சமம் 180 கொடுத்து போட்டு அதுல இருந்து 180 டிவைஸ் 180 இருந்து ஏஎக்ஸ்ஒய் பிஏயும் கழிக்கிறதும் ஓகே நானே நான் மேல சமன் கொடுத்து போட்டு நேரடியாக நான் கழிக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்ப 180 டிவைசியை கழிக்க வர்றது யாருன்னு சொன்னா எங்களுக்கு ஒய் எக்ஸ்பி என்னது ஒய் எக்ஸ்பி என்ற கோணம் அதே மாதிரி அங்க என்ன வரப்போ எங்களுக்கு டிஒய்எக்ஸ் என்ற கோணம் என்னது டிஒய்எக்ஸ் என்ற கோணம் ரைட் என்ன எங்களுக்கு ஒன்று விட்ட கோணம் சொல்ல போறீங்க என்னது டிஒய் சமாந்தரம் என்னது எக்ஸ்பி அந்த காரணத்தால என்ன ஒன்று விட்ட கோணம்னு சொன்னா டிஒயும் எக்ஸையும் சமாந்தரம் அப்ப ஏற்கனவே சொல்லிட்டோம் டிஒய் சமன் எக்ஸ்பி அப்ப சொல்ல போறீங்க என்னது நாட்பக்கள் ஒன்றில் ஒரு சோடி எதிர்ப்பங்கள் சமணம் சமாந்தரமாய் அந்நாட்பக்களோ இணைகரமாக முடிச்சு விடுவீங்க இணைகரம் பண்றதுக்கான அலுவல் சரியா ரைட் நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் சமன் ஏஎக்ஸ் சமன் ஒன்றில் 4 ஏசி என காட்டி இணைகரம் ஏபிசியின் பரப்பளவு முக்கோணி ஏபிஎக்ஸின் பரப்பளவில் 8 மடங்கென காட்டட்டாம் ரைட் அப்ப இதற்கு இணைகரம் இருக்கிறாருன்றதை நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்வோம் அதுக்கேற்ற மாதிரி பிறகு ஒருக்க இவரை நான் அழிச்சு கொள்ளுறேன் அழிச்சு போட்டு தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல எழுதுறேன் சரியா 4 மடங்கு காட்டுறது இப்ப ஏற்கனவே நான் 4 மடங்கு வந்தா காட்டணுமா இல்லையா காட்டினா அப்ப சொல்ல போறோம் ஏசி என்றவர் வந்து யார் யாரை கூட்ட வரப்போன்னு சொன்னா ஏஎக்ஸ் பிளஸ் என்னது எக்ஸ்ஒய் பிளஸ் ஒய்சி சரிதானே ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் சரவண கேட்டிருக்காங்க என்னது ஏசி வந்து ஏஎக்ஸ் சரவண அப்ப ஏஎக்ஸ் ஆக எக்ஸ்ஒய்க்கு பதிலா பிரிக்கிற நீங்க அந்த பெருக்கினா 2 ஏஎக்ஸ் சமனங்களுக்கு என்ன எக்ஸ்ஒய் ஆக இருக்க போகுது அப்ப எக்ஸ்ஒய்க்கு பதிலா நீங்க போட போறீங்க 2 ஏஎக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எக்ஸ்ஐயும் சிவையும் சமன்னு சொல்லி அப்ப இங்க என்ன செய்யுங்க பை சிவைக்கு பதிலாக என்ன செய்வோம் ஏஎக்ஸ போட போறீங்க கூட்டி விட்டோம்னு சொன்னா ஏசி சமன் 4 மடங்கு ஏஎக்ஸ் ஆகி இருக்கும் பெருக்கிற நாளங்களை பிரிச்சா 1/4 ஏசி வந்து யாருக்கு ஏஎக்ஸ் ஆகி இருக்கும் அப்ப ஏஎக்ஸ் சமன் 1/4 ஏசி என்று முடிச்சிருவீங்க ஏபிசிடியின் பரப்பளவு முக்கோணி ஏ பி எக்ஸிന്റെ பரப்பளவின் 8 மடங்குன்னு காட்டுட்டான் 8 மடங்குன்னு சொல்லி காட்டு விட்டான் ரைட் பாப்போம் சரியானே என்ன மாதிரி ஒரே இரு சமாந்தர கோட்டுகளுக்கு இடையே பரப்பளவுகள் சமன் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளலாம் ஏன்னா ஒரே ஒரு சமாந்தர கோட்டுகளுக்கு இடையே பரப்பளவுகள் எங்களுக்கு என்ன சமனாக இருக்கும் இணைகரம் வந்து என்ன செய்யும் பரப்பளவை இரு சம கூறிடும் என்றதை நாங்கள் என்ன செய்யறோம் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளும் ரைட் இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க நேரடியாக நாங்க எடுத்துக்கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னா இந்த முக்கோணின் அடி வந்து ஏன்னு வச்சுக்கொள்ளும் இவர் 2 ஏ ஆக இருக்கும் இவர் எங்களுக்கு அதனால காட்டி வைக்காது அதனால காட்டுறதுக்கு அதுக்காக நாங்க எழுதி வச்சிருக்கோம் இங்கால முக்கோணிக்கு வந்து இவர்தான் எங்களுக்கு உச்சியாக இருக்கும் என்ன செய்ய போறோம் இது கூட நாங்க ஒரு சமாந்தர கூடக்கறி இந்த அடி எல்லாமே ஒரே இடத்துல எங்களுக்கு இருக்குது சோ இந்த ஏஎக்ஸ்பி என்ற முக்கோணின் செங்குத்தியரமும் எக்ஸ்ஒய்பி என்ற முக்கோணின் செங்குத்தியரமும் ஒய்சிபி என்ற முக்கோணின் செங்குத்தியரமும் என்னவா இருக்கு ஒரே செங்குத்தியரம் தான் ஒரே செங்குத்தியரம் ரைட் அப்ப இவரின் பரப்பளவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா என்னது அரைதர அடிதர செங்குத்தியரமா இருக்கு ரைட் அப்ப செங்குத்தியரத்தை நான் என்ன செய்யறேன் ஒன்று நாமளே வச்சுக்கொள்ளோம் சரிண்ணே ஒன்று என்ன செய்யறோம் நாங்களே வச்சுக்கொள்ள போறோம் அப்ப இவரின் இந்த குட்டி முக்கோணிய பரப்பளவு அரை வந்து எங்களுக்கு மாற போறதில்ல எச்சும் எங்களுக்கு மாற போறதில்ல
அப்ப ஏ தான் மாறப்போகுது. அப்ப இவருண்ட பரப்பளவை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு பி என்று வச்சுக்கொள்ளும் பெருக்க பி வருதுன்னு சொல்லி இவர் பி என்று சொன்னா இங்க செங்குத்தியர மாறையில அரை மாறையில அடி வந்து 2a ஆக மாறுது. அப்ப என்ன எங்களுக்கு அரை ஏஹெச் பி என்று சொன்னா அரை தர எங்களுக்கு என்ன 2 AH எங்களுக்கு என்ன இருக்கும் 2b ஆக இருக்கும். என்ன 2 வழியா எடுத்தோம்னா 2b. அப்ப இவர் எங்களுக்கு 2b. இவர் 2b இவர் எங்களுக்கு என்ன b. அப்ப நாங்க இதை சொல்லணும் அந்த என்ன சொல்லி நேரம் எங்களுக்கு இங்கால பார்த்தோம்னு சொன்னா 4b இங்கால 4b சொன்னா அங்கால 4b ஏன் மூளை விட்டம் என்ன செய்யும் பரப்பளவு என்ன செய்யும் இரு சமகூடும். அப்ப 4b 4b என்ன எங்களுக்கு 8b ஆக இருக்க போகுது. அதுல இவரண்ட பரப்பளவு எங்களுக்கு என்ன b என்றதால பிரிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது 1 அதாவது என்ன 8 மடங்கு ஏபிஎக்ஸ் என்றவரண்ட பரப்பளவு 8 மடங்கு ஏபிசி என்ற பரப்பளவு அவ்வளவுதான். சரி இவரை நீங்க என்ன செய்ய சொல்லி முடிச்சுக்கிட்டா சரி சரியா. இது வந்து எங்களுக்கு என்ன மிடுசியா வந்து கேட்டிருக்கிற கேள்வி சரியான ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். இப்ப நேரம் சரியாக 11:25. ஸோ எக்ஸாமுக்கு சிறிது நேரங்களான இருக்குது. நீங்க பாக்க என்ன செய்யுங்க இது ஒரு 10 நிமிஷம் வீடியோவா தான் இருக்கும். ஸோ நார்மலா நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா சரி சரி அதுக்காக டிப்பா நீங்க இறங்கி பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து சொல்லப்படுறது வந்து எக்ஸாம் வச்சுக்கானது கிடையாது. இப்ப என்ன அடுத்தடுத்த வந்து நீங்க என்ன செய்றீங்க இது சம்பந்தமான கேள்விகளுக்கு கேட்கல அவங்களுக்கான ஒரு இது சரி இது வந்து எக்ஸாம் வச்சுக்கானது கிடையாம அதுன்றதை நீங்க என்ன செய்யுங்க அப்படி வச்சுக்கொள்ளுங்க. நினைக்கிறேன் எக்ஸாம் வச்சுக்கு தான் வீடியோ போட்டு எக்ஸாம் வச்சு தான் வீடியோ போட்டுக்கின்ற ஒரு நோட்டை வந்து நீங்க பண்ணிக்கொள்ளலாம். அதில் எக்ஸாம் வச்சு இது வந்து பிரியோசனமா இருக்கு. ஸோ நான் இது செய்யப்படுறது எங்களுக்கு என்ன இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஓயல் பட்சி வந்து கேட்குற கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் யாரும் கேள்வி கேட்டிருந்தா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போடப்படும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். சரி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு எதை செய்து பார்க்கும்போது ஏதாச்சும் கேள்விகள் டவுட்டுகள் இருக்கும்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இந்த கேள்வி இருக்கிறானே. ஸோ நீங்கள் கேள்விகள் போடுறதுக்கு முதல்ல வந்து கட்டாயம் வந்து உங்களோட பேர் எனக்கு போட்டிருக்க வேணும். சரிண்ணே. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் நம்பரை வந்து பேரெல்லாம் போட்டீங்கன்னு சொன்னால் நானும் என்ன செய்யும் இதே மாதிரி உங்களோட பேர்களை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதோட வந்து உங்களோட நானும் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த பேர்களை வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ்களையும் என்ன முக்கியமான விஷயங்கள் எதுவும் போடப்படுற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. ஸோ உங்களோட பேருகளை அனுப்பி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட என்ன செய்றீங்க ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேள்விகளை அனுப்பி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து செஷனில் வந்து என்ன செய்யலாம் ஃபுல்லாக வந்து டீப்பாக பார்த்துக்கலாம். ஸோ 076 64 24 0 உனக்கு எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் போட்டுக்கொள். ஓகேடா பாய். நெக்ஸ்ட் கேள்வி யாரும் போட்டால் அந்த கேள்வியில் பார்த்துக்கொள்வோம்.